கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற நல்ல எல்லாரும் உற்சாகமாக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்தரிக்க தேவ மகிமை நம்மை நிரப்போ. எந்த இடத்துல ஸ்தோத்திரம் செய்கிறோமோ, எந்த இடத்துல ஆண்டவரை உயர்த்துகிறோமோ, தேவனுடைய மகிமை நம்மை நிரப்போ. ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ராஜா. இம்மட்டு காத்துங்க மேலான கிருபைக்காய் நன்றி. சங்கீதம் 99 வசனத்தின்படி உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாபரமாய் கொண்டிருக்கிற ஆண்டவரை, உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாபரமாய் கொண்டிருக்கிற ஆண்டவரை, அந்த உன்னதமான தேவன் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உன்னத ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலையின் கரம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நீங்க மகிமைப்படுவதற்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. ரீபா ஹரி மரோ கர ஷரா லா கபஹரா ரீபா ஹோரோ லா கரபா ஹரா லா ரகபா. இந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் பலத்த காரியங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். we expect miracles, healings. ரீபா கோரோ லா ரஷகா ரா லாகா. சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அற்புதங்களை அடையாளங்களை நடத்தும்படியா உம்மை அன்போடு வரவேற்கிறோம். ஒருமனப்பட்டு ஒரு மனத்தின் ஆவியில ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஒருமனப்பட்டு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தேவனை உயர்த்தி அவரை ஸ்தோத்தரித்து ஒரு மனத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹரா கபா ரலா கோரோ ஷரா லா கரபா. ஆவியானவரே உங்க மகிமை உங்க கிருபை எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரண்டவரே. ஆராதனை வேளையை, செய்தி வேளையை, எங்கள் ஜெப வேளையை ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான ஏஜிஎம் எல்லாவற்றையும் உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னமும் தேவ நடத்துதலும் எங்களோடு கூட இருந்து மகிமையாய் நடத்துவதற்காய் நன்றி. உங்கள் திருப்பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். மனரம்மியமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு என்று இந்த பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர்,
கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி நீங்க கொடுத்த ஜெயத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எங்க வாழ்க்கையில கொடுத்த ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். வேலை இடங்கள்ல, பிள்ளைகளுடைய படிப்புல, போக்குல, வரத்துல, எல்லா இடத்திலும் ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். எந்தெந்த காரியத்துல ஜெயத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, காத்து கொண்டிருக்கிறீங்களோ, எல்லாவற்றிலும் இந்த நாள் அதற்குரிய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை என் ஆண்டவர் கொடுக்க போறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மனரம்யமாய், மன உற்சாகத்தோடு இந்த பாடல தேவனுக்கு என்று பாடலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். எல்லாரும் இணைந்து முழு பலத்தோடு அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின்
இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே ஆலயம் செல்லுவது, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா ரஃபா ஷாபா ஹரலா ரிகபோரோ ஹோரோலோரோ. தொழுதிட வந்தோம், தூயவரே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
கண்களை மூடி வலது கரங்களை உயர்த்தி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை ஆராதிக்கும்படியா உம்முடைய ஆனந்த தைல அபிஷேகம் இருக்கிற உங்க ஆலயத்திலும் ஆராதிக்கும்படியாய் வந்து இருக்கிறாண்டவர். அப்படியே மேன்மையா அந்நிய பாஷைகள் ஆவியானவரே வாரம் முழுவதிலும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல எவ்வளவோ காரியங்கள்ல கடந்து போறோம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற வேளையில தேவனுடைய வசனம் கடந்து வருகிற பொழுது கண்மலையின் மேல பாதங்களை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தில் அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறார். You have entered into a mighty glorious time. Hallelujah. என் தேவன் தம்முடைய கிருபையினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற இந்த வேளையில, தேவனை உயர்த்துகிற இந்த வேளையில அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஆலயத்துக்கு வருகிற பாடல் பாடுகிற இல்ல. Let us be conscious. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துல நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. ரிமா மகாரோஷா ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே எல்லாரும் இணைந்து துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே. எல்லா கண்களும் மூடப்பட்டு கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. அப்பா ஸ்தோத்திரம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை. எல்லா கண்களும் மூடப்பட்டு கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலைமையில் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியை வந்திருக்கிறோம். ஏசப்பா எங்களை நிரப்புங்க, ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திங்க. Come on church, ஆண்டவருடைய பாதத்தில் கதறி ஜெபிக்கும்படியா இருதயத்தை ஊற்றி ஆராதிக்கும்படியா வந்திருக்கிறோம். We are here to worship in spirit. ஆவியோடு உண்மையோடு ஆவியில் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த நிலைமையில ஜனங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு கடந்து வந்தாலும் உம்முடைய தொடுதலும் உம்முடைய மகிமையான நிரப்புதலும் உம்முடைய சம்பூரணமும் தெய்வீக பலனும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ரிபாகோ ரோஷரலகாரா ரமோலோகோ ரிஷிகாபாகாரா ரலகாரா ஹரலகாபா ரிபோ ஹர்கரலோரோ ஷஹராபா. பலவீனங்கள் மறைவதாக, தடைகள் விலகுவதாக, சிந்தனையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் விலகுவதாக. என் தேவனுடைய ஆவியானவருடைய மகிமையான தொடுதல் ஒவ்வொருவர் மேல வரட்டும். ரத்தத்தின் பெருந்துளிகள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் மகிமையின் தொடுதல், தேவனுடைய நடத்துதல் அற்புதமாய் அதிசயமாய் கடந்து வருவதாக. இந்த வேளையிலேயோ கருவிலிருந்து எங்களை சுமந்து வந்த ஆண்டவரை துதித்து அவரை உயர்த்தி எங்களை தாங்கினீங்க, ஆண்டவரை தப்பு வித்தீங்க, சுமந்தீங்க, சுகம் தந்தீர் என்று அவரை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தே சுமந்தி சுகம் தந்தி. சொல்லுமா எல்லாரும்,
தாங்கினீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ கருவிலிருந்து தாங்கி வந்தீ கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீ கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர் நன்றி ஐயா ஏசையா 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 கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர் கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர் கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர் கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகின்றீர் நன்றி ஐயா ஏசையா 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 கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர் தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர் நன்றி ஐயா ஏசையா 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 கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் தாங்கினீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கினீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தாங்கினீ தப்புவித்தீர் சுமந்தீர் சுகம் தந்தீர் தாங்கினீ
தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தாங்கினீர், தாங்கினீர், தப்புவித்தீர், சுமந்தீர், சுகம் தந்தீர். எங்களை எல்லா இடத்திலையும் தாங்கி நடத்துறீங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. உங்க கரம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நம்மளோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த உலகத்துல காரியங்களை தனியா சந்திக்கும்படியாய் ஒரு நாள் ஆண்டு நம்மளை விடவே இல்லை. நம்மளை தாங்கினவர், தப்புவித்தவர், சுமந்து கொண்டவர், எல்லா வேளையிலும் நம்மை சுமந்து நடத்துகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பாவிடத்துல பேசுகிற வேளை இது, ஆவியானவரோடு நீங்க பேசுகிற வேளை, தனித்தனியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற வேளை நீங்க சொல்லணும், என்னை தாங்குனீங்க, இதுவரைக்கும் தப்பு வைத்தீங்க, என்னை சுமந்து ஏந்தி வர்றீங்க, எனக்கு சுகம் கொடுக்கிறீங்களே, நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. நீங்க என்னோடு இருப்பதனால, நீங்க என் அருகாமையில் இருப்பதனால, உங்க பிரசனை இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரை. சொல்லுங்க, எதுவும் என்னை அசைப்பதில்லை ஆண்டவரை. எந்த காரியங்களும், எந்த சூழ்நிலைகளோ, எந்த மனிதருடைய வார்த்தைகளோ எதுவும் எங்களை அசைப்பதில்லை. எங்களை தாங்குகிற தெய்வம், எங்களை தப்புவிக்கிற தெய்வம், எங்களை சுமந்து வழி நடத்துகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல நான் யாரை நேசிக்கிறனோ, யாரிடத்துல அன்பு கூறுகிறனோ, நம்ம நிறைய பேரிடத்துல அன்பு கூறுறேங்க. குடும்பத்தினரிடத்துல, நண்பர்களிடத்துல, நம்மை நேசிக்கிற ஒவ்வொரு இடத்துல அன்பு கூறுகிறோம். ஆனால் நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்தாரே, அந்த பிதாவானவரை நேசித்து, அந்த இயேசுவை நேசித்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் அவரை பார்த்து ஒவ்வொருவரும் உங்க நேசத்தின் அளவிலிருந்து, உங்க நேசத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறீங்க, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, என் உயிரை பார்க்கலும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில உண்மையான மனதோடு உண்மை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க விரும்புகிறபடி முழங்கால் படியில் இருக்க விரும்புகிறவர்கள் முழங்கால் படியில் இருக்கலாம், நின்று கொண்டு ஆராதிக்கலாம். எப்படி விரும்புறீங்களோ தேவனை ஆராதிக்கும்படியாய் நான் உம்மை நேசிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார். Yes Lord, நான் உம்மை நேசிக்கிறேன். We love you Master. எந்தன் உயிரை பார்க்கிறோம், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான்
உண்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன். I love you, Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன், I love you, Holy Spirit. எந்தன் உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், I love you, Father. எந்தன் உயிரை பார்க்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் சபையாய் நேசிக்கிறேன், சபையாய் ஒப்புக் கொடுப்போம். எந்தன் உயிரை பார்க்கிறேன். ஒரு விசை நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை உண்மை மனதுடன் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிக்கிறப்பா, உங்களை நேசிக்கிற ராஜா. ரகபோஷிகரலம கொரோஷப ரிகபோரோஷோரல. இதுவரை நாங்கள் நடந்து வர நாளும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. ரெகவோத்தை இதுவரை நீ நடத்தி வர நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த குடும்பத்திற்காய் நன்றி. இந்த தேசத்துல வைத்து தங்கி தாபரிக்க கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வல்லமைக்காக, ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக, ஆவியானவருடைய அபிஷேக வல்லமைக்காக, எங்கள் குடும்பங்களை நிரப்பி இருக்கிற சமாதானத்திற்காய் நன்றி, நன்றி. We love you, we love you, Master. பிதாவானவரே, உங்களை நேசிக்கிறோம். ஏசப்பா, உங்களை நேசிக்கிறோம். அபியானவரே, அபியானவரே, எங்களின் ஆறுதலின் தெய்வமே, the comforter. During our difficult moments, you are our comforter. When nobody understands us, you are our comforter. Ripapa karashar, rimaharala rakapara.
அவியானவரே, ஒவ்வொரு இருதயங்களும் ஸ்திரப்படுவதாக, ஒவ்வொரு இருதயத்தில் தேவனுடைய ஆறுதல் கடந்து வருவதாக. யார் ஒருவரும் இந்த இடத்துல மனபாரத்தோடு இல்லாதபடி பாரங்கள் விலகுகிற பனி போல இறங்குகிற அந்த மகிமையின் அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்ம சரீரத்திலேயோ அந்த பனி போன்ற அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோ. விடுதலை உணரட்டண்டவர, விடுதலை உணரட்டண்டவர. ரலா பஹோர ஷகராபா ரிமஹரலா மகோருஷரலா. நமக்கு ஒருவர் இருக்கிறாருங்க, அவரை மட்டும் நம்ம நேசிக்க இந்த உலகத்துல நேசத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படியே கண்களை மூடி ஆறாத நிலைமையில நான் உம்மை நேசிக்கிறேன் என்ற உயிரை பார்க்கிறேன். உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எங்கள் இருதயம் எல்லாம் நிறைந்திருக்கிற இயேசு ராஜா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். ரமஹரலகர். ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே, சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையோ, அவர்கள் குடும்பத்தினர் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களையோ இந்த ஆராதனையின் அபிஷேகம், இந்த ஆராதனையின் இளைப்பாறுதல் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவர் மேலே என் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. சங்கீதம் 91:9 வசனத்தின்படி உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் எங்கள் காரியங்களை பொறுப்பெடுக்கிறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய வலதுகரம் வேலை இடங்கள்ல பராக்கிரம் செய்வதற்காய் நன்றி. கர்த்தருடைய காருண்யம் எங்கள் பிள்ளைகளை பெரியவர்கள் ஆக்குவதற்காய் நன்றி. பரலோக ஞானம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறீரே. மனமகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆலயத்தின் சிறு பிள்ளைகளை, வாலிப செல்வங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் கடந்த நாள்ல பலவீனத்தில் இருந்தாங்க, பலப்படுத்தி இந்த நாள் ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளையினுடைய எதிர்காலமும் படிப்பும் அவருடைய போக்கில வரத்துல எல்லா இடத்திலையும் ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கட்டும். உலகம் அவர்களை தொடாதபடி, தேவ திட்டம் மாறாதபடி பிள்ளைகளை ரத்தம் பூசி மூடிக்கொள்ளுங்க. ஆவியானுடைய நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் மகிமையா இருக்கும்படியா ஜெபிக்கிற உங்க வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை நினைக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா, எந்தெந்த இடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ என் ஆண்டவருடைய அற்புத வல்லமை பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ரெகோபோத்தின் குடும்பத்தின் பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ கர்த்தருடைய பலன் அவர்கள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதான நாட்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுத்து கர்த்தருடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் பெற்றோர் மேல, பெரியவர்கள் மேல, ஒவ்வொருவர் மேல இருக்கும்படியா உங்க ரத்தத்தின் வல்லமைக்குள்ள அவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதான சந்தோஷம் பெரிதா இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு இணைந்து
இருக்கட்டும். சம்பூர்ணம், மகிமை, பரிபூரணம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல மிகுதியாய் மிகுதியாய் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வருகிற வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைய உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய கிருபை, மாறாத தயவு அந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல சுகம், ஆரோக்கியம் அவர்களுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கட்டும். ரீபா காரா லாமோ கோரோ ஷாரா லா காரா ரீபோ ஹோரோ லாரா காராபா. இந்த வருடத்தில் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்து மேன்மையான உயர்வை, ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர்கள் வாழ்க்கையில் கட்டளிடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிற எங்கள் மத்தியில் அசைவாடின அன்பின் தயவுக்காய் கூடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு வாரத்தை கொடுத்து இந்த நாளில் ஆண்டவருடைய முக பிரகாசம் நம்ம மேலே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் மாறும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அன்படி ஆண்டுடைய அந்த தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரே விஷயம் அப்படியே சிரம் தாழ்த்தி, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் அபிஷேகம் எங்கள் மத்தியில் பலமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை ஆசீர்வதிங்க. இந்த நேரம் முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மேக் யுவர் ஃபேஸ் ஷைன் ஆன் அஸ். இந்த வசனம் என்னாகமம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றார், நீ ஆரோன் இடத்துலையும் அவனுடைய குமாரர் இடத்துலையும் போய் சொல்லுப்பா. என்ன சொல்லணும் ஆண்டவரே? நான் சொல்லுகிற இந்த வசனத்தை சொல்லு. அதை சொல்லி அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது என்னாகமம் 6வது அதிகாரம் கடைசி வசனம் 27வது வசனத்தில், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இது ரொம்ப ஃபேமஸான வசனம். நிறைய நேரம் இப்பொழுது நிறைய ஆங்கில திருச்சபைகளில் சபையை ஆசீர்வதிக்கிற பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்ன வசனம். அதை எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். என்னாகமம் 6வது அதிகாரம் வசனம் 24லிருந்து 26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. The Lord bless you and keep you. The Lord make his face shine on you and be gracious to you. And the Lord turn his face toward you and give you peace. இந்த வசனத்தில் ஆண்டருடைய முகம் என் மேலே பிரகாசிக்கணும். God's face needs to shine upon me. ஆண்டவர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி அவருடைய முகத்தை என் மேல் திருப்பி என்னை ஆசீர்வதிக்கணும். அதில் 25வது வசனம் நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். The Lord make his face shine on you and be gracious to you. பிரகாசம், கிருபை என் மேலே பிரகாசமாக இருக்கணும். கர்த்தருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம், தேவனுடைய பிரகாசம் என் மேல் இருக்கணும். அவருடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாக இருக்க கடவர். பாஸ்டர், என் வாழ்க்கையில் எனக்கு கிருபை இருக்கணும், நான் போகிற இடத்துல கிருபை இருக்கணும். அவருடைய முகத்தின் பிரகாசம், அந்த லைட் நம்ம மேல் இருக்கணும். நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். The Lord turn his face toward you and give you peace. அவருடைய முகம் என்னை பார்க்கணும். ஆண்டுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் நான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம். எந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டி இருக்குதோ, இல்லை உங்கள் பாஸ் இருக்கிறாரோ, உங்கள் டைரக்டர் இருக்கிறாரோ, அவர்களுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குன்னா, அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குன்னா உங்களுக்கு ஒரு தனி ப்ரிவிலேஜ் இருக்கும். நீங்கள் போகிற இடத்துல உங்களை தனியாக விசேஷமாக கவனிப்பாங்க, உங்கள் மேலே விசேஷமாக இருக்கும். இல்லாட்டி இப்போ அரசியலில் பாருங்கள், இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, டிபிஎம் இல்லை இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்களுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கான்ஸ்டியூவன்சியில் பார்த்தீங்கன்னா விசேஷமாய் அவங்களுக்கு காரியங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு தயவு, அந்த அதிகாரம்,
உலகத்தில் எங்கே அதிகாரம் இருக்குதோ அவங்க பார்வை நம்ம மேலே இருந்தா. இப்போ சில இடத்துல அதிகாரம் இல்லாமல் இருப்பாங்க, வாலிப செல்வங்கள் வளர்ந்து வருவாங்கல்ல, புதுசாக வேலைக்கு வருவாங்க, அவங்க மேலே இவங்க பார்வை இருந்து இவங்க நல்லா வரணும், இவங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க பார்வை அவங்க மேலே வரும் பொழுது அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, வேணுங்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பவர் சென்டர்ஸ், இவர்களிடத்துல தான் பவர் இருக்குது, இவர்களிடத்துல தான் அதிகாரம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒத்தாசை கடந்து வரணும்னா அந்த பார்வை கடந்து வரணும். இப்போ நான் இந்த தேசத்துக்கு வேலைக்கு வந்த பொழுது 2001 முதல் தடவை ஒரு மீடியம் ஸ்கேல் கம்பெனியில் ஜாயின் பண்ணினேன். அந்த இடத்துல 4 டைரக்டர்ஸ். இது வரைக்கும் ஊரில் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாம் ஒரு எம்டி, ஒரு ஜிஎம், ஒரு மேனேஜர் தான் பார்த்துருக்கோம். இங்கே இடத்துல 4 டைரக்டர்ஸ். யார் என்ன பார்க்குறாங்கன்னு முதல் வருஷம் தெரியவே இல்லை. ஏதோ காலையில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், முடிக்கிறோம், வர்றோம். சில இடத்துல பாருங்கள், நம்ம சாதாரணமாக போகிறேன் வரேன், ஆனால் திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். நம்ம செய்யறது தான் செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். ஏன்னா கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். The Lord make his face shine on you and be gracious to you. அந்த முகத்தின் பிரகாசம் உங்கள் மேலே வருதுன்னா கிருபை உங்களை தொடும். That is where grace is reaching our life. Grace is touching our life. உம்முடைய முகத்தை எங்க மேல பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே. Make your face shine on me and be gracious to me. ஒரு வருஷம் போறேன் வர்றேன் அப்படியே இருந்தேன். 2வது வருஷம் அந்த 4 டைரக்டர்ஸில் one guy was the deciding authority. He was the managing director. அவரோடு நேரடியாக பேசும்படியா தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது வரைக்கும் அப்பாவது பார்த்துருக்காரு, பேசுனதில்லை. அந்த முறை என்னாச்சு, அவரோடு பார்த்து பேசும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். அவருடைய முகத்தின் பிரசன்னம் கிருபை இருந்ததுனால அந்த அத்தாரிட்டியிலிருந்து எனக்கு நிறைய கிருபை கிடைச்சிது. ஸ்கோப், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே மாறிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, the who is carrying the authority, God is giving the grace through him. இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு டீம் ஒர்க்கில், ஒரு ப்ராஜெக்டில் எங்காவது இன்வால்வ் ஆகுறீங்க, நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்கள் முகத்தை என் மேலே பிரசன்னமாக்குங்க, அப்போ நான் போகிற இடத்துல எனக்கு கிருபை இருக்கும். அதுதான் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்கள் போகிறீங்க, ஒருவேளை அந்த கிரேஸ் அட்மாஸ்பியர் இல்லை, அந்த இடத்துல ஒரு நன்மை இல்லை, நீங்கள் சொல்லணும், இன்றைக்கு உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர். யார் மேலே தேவன் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்களோ அவங்க கடந்து போகிற இடத்துல கிருபை இருக்குங்க, அவங்க கடந்து போகிற இடத்துல சமாதானம் இருக்கும். அதான் வசனம் 26 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல எல்லாம் இயேசுராஜா நடந்து போனாரோ, பரிதிமை எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருக்கார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னால் போய் நின்றுறார். சில வேளையில் சொல்கிறேன் பாருங்க, எப்படியாவது அவர் பார்வையில் போயிடணும். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போகிறாங்க. விசுவாசத்தோடு எப்படியாவது அவருக்கு முன்னால் கொண்டு போய் வச்சிடணும். இது அவர் பார்வையில் படுற மாதிரி வச்சிருங்கப்பா, இது அவர் பார்வையில் படட்டும். அதுதான் அந்த முகத்தின் பிரசன்னம். அவருக்கு தெரியட்டும், அவர் பார்வையை படட்டும். இன்றைக்கு நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வேதத்தின்படி தேவனை ஆராதிக்கிறோம், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நான் இருந்த மார்க்கத்தில் சில வேளையில் சில தரிசனங்களை பார்க்க, சில நேரங்களுக்காக, கால சூழ்நிலைக்காக ஓடின நாட்கள் உண்டு. ஒரு தரிசனத்தை பார்க்கணும், இன்னைக்கு ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டுடைய முகத்தின் பிரசன்னம் என் மேலே வரணும். அந்த மகிமை என்னை நிரப்புகிற பொழுது எல்லா இடத்திலும் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். எந்தெந்த இடத்துலெல்லாம் இன்னும் கிருபை இருந்தால் நல்லா இருக்காண்டவரை, இன்னும் சமாதானம் தான் நல்லா இருக்கும், ஐ வாண்ட் டு ஷைன் இன் திஸ் பிளேஸ். நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம ஊழியம் செய்கிற இடம், எல்லா இடத்துலையும் we have to shineங்க. உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க, ஐ ஹேவ் டு ஷைன். நான் இருக்கிற இடத்துல நான் ஷைன் ஆகணும், தேவனை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும். அப்போ என்ன செய்யணும், அவருடைய முகம் என் மேல் பிரசன்னமாக இருக்கணும். உங்கள் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரை, என் மேலே பிரசன்னமாக இருங்க ஆண்டவரை, உங்கள் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த மகிமை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதை சரியானபடி நீங்கள் புரிந்து கொள்ளணும். 2 Corinthians chapter 4 verse 6. I request everybody's attention. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. அதே வேளையில் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வாசிக்கலாமா? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
For God who said, let there be light in the darkness, has made this light shine in our hearts, so we could know the glory of God that is seen in the face of Jesus Christ. உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக அதை டைசெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அந்த வசனத்தை டைசெக்ட் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள், 3 பகுதியை பாருங்கள். முதல் இதை நீங்கள் பார்க்கணும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் யார்? அது பிதாவானவர், the heavenly Father. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் பிதாவானவர். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருக்கிற ஒரு மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக தாங்க நம்மளை அழைச்சிருக்கிறார். We all have been called for a special purpose. நம்ம எப்போவுமே என்னால் என்னத்தை பாஸ் பண்ண முடியுது, நான் என்னத்தை பண்ண போகிறேன், இந்த என்னத்தை பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், அந்த ஆவியில் இருந்தாலே இந்த மகிமை உள்ளே போயிடும். நம்ம சொல்லணும், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அவர் முகத்தில் இருக்கிற அந்த மகிமை எனக்குள்ள வாசம் செய்யும்படியா, என்னை நடத்தும்படி, அதுதான் ஸ்பெஷல். அந்த மகிமை எனக்குள் இருக்குது. அதை தெரிஞ்சிட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே, உங்கள் முகத்தை என் மேலே பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே, உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் முகத்தின் பிரசன்னம் என் மேலே கடந்து வருகிற பொழுது எனக்கு கிருபை கிடைக்கும். அந்த பிரசன்னம் என் மேலே கடந்து வருகிற பொழுது சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு வேணா நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல நீங்கள் கடந்து போகிறீங்களோ, wherever people did not accept you, or wherever people are rejecting you, or wherever people are ignoring you, ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்குது. நீங்க சொல்லணும், ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே நமக்காக மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க மேல பிரசன்னமாக இருங்க, எனக்கு கிருபையாய் இருங்க ஆண்டவரே. உங்க முகத்தை என் மேல பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே. உங்க சமாதானத்தை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. Nobody can neglect us. நம்மளை யாரும் இக்னோர் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வைத்து இருக்கிறாரோ யாரும் நம்மளை நெக்லெக்ட் பண்ண முடியாது. சில வேளைகள் அந்த ப்ரெஷர் வருகிற பொழுது நம்மை நாமே செப்பரேட் பண்ணிக்கொள்ள நினைப்போம். நம்மை நாமே நான் தனித்து இருக்கிறேன், இல்லை, ஆண்டவர் உங்களை இடத்துல வைத்திருக்கிறார். உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியா, உங்களை உயர்த்தும்படியா, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். இந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த மகிமையான காரியம், 2 கொரிந்தியர் 4:6 இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். எதற்காக இயேசு என்ன தொட்டார்? எனக்குள்ள, நான் இந்த பூமியில வருவதற்கு முன்பாக, எங்க அம்மா அப்பா பிறக்கிறதுக்கு முன்னால, தாத்தா பாட்டி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய திட்டத்தை தேவன் இந்த பூமியில வைத்து இருக்கிறார். ஏதோ நம்ம ஒரு குடும்பத்தில் பிறந்து அம்மா அப்பா நம்மளுக்கு பேர் வச்சு நம்மளை கொண்டு போய் ஏதோ இடத்துல ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் தேவ திட்டம் வர்றதில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை அறிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள பெரிய திட்டம் இருக்குதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ள நீங்கள் இன்னைக்கு எந்த சீசன் ஆஃப் லைஃப்ல இருந்தாலும், 20s 30s 40s 70s 80s என்ன சீசன் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மகிமையான காரியம் அடங்கி இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அந்த தொடுதல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள வந்தோன்னே அந்த வெளிப்பாடு வந்தது. எனக்குள்ள தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். வேதத்தில் அநேக இடத்துல, நிறைய இடத்துல அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட தேவ மனிதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் கஷ்டத்தில் போகிறேன், நான் இக்கட்டில் போகிறேன், நான் ரொம்ப சிரமத்தில் போகிறேன். எல்லாரும் நம்ம கஷ்டத்தில் போகிறோம், எல்லாரும் சிரமத்தில் போகிறோம், எல்லாரும் ஏதோ ஒரு வகையில், ஒரு பாடல, ஒரு உபத்திரவத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறோங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை இருக்குது. யாருமே இன்றைக்கு ட்ரபிள் ஃப்ரீயா இல்லை, யாருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்னு இல்லை. எல்லாருக்கும் ஏதோ இருக்குது. ஆனால் அதே போல் அந்த தேவ மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது, ஹவு டு கான்குவர் இட், இதுதான் வேதம் இல்லாத ஜனங்களுக்கு தெரியறதில்லை. வேதத்தை
அறியாத, வேத வசனங்கள் அறியாதவங்களுக்கு இந்த லைஃப் எல்லாருக்கும் லைஃப்ல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. ஐ அஷ்யூர் யூ, ஐ என்ஷூர் யூ, எவ்ரிவன் ஹஸ் காட் டிஃபிகல்ட்டிஸ், எவ்ரிவன் காட் சேலஞ்சஸ். பட் த ஒன் ஹூ understands the power of the word of God knows how to come out of the problem successfully and how to be glorious in the problem. அதனால தான் அக்னி இருக்குது, எல்லாரும் பார்த்து பயந்துக்கிறாங்க. 3 பேர் மட்டும் அந்த அக்னிக்குள்ள இருந்து மகிமையா வெளியில் வராங்க. ஏன்னா அவங்க என்னை தப்புவிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், அந்த ஆண்டவரை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. The more and more we knew our God, ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்ள அந்த மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து முகத்தில் பிதாவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மகிமைப்படும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். இன்றைக்கு நீங்கள் முடிவு செய்யணும், எந்த இடத்துலையோ யாரும் உங்களை இக்னோர் பண்ண முடியாது, யாரும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்காரோ God is going to establish you at that place. Hallelujah. இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தரனை எந்த இடத்துல கொண்டு போக சித்தமாக இல்லை, ஒரு புது இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற இடத்துல ஆண்டவர் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாருங்க. உங்க முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. தாவீது நிறைய கஷ்டத்துல கடந்து போறார். அவர் சொல்றாரு, என்னை ரட்சியுங்க ஆண்டவரே, சேவ் மீ, ரெஸ்கியூ மீ, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, சேவ் மீ மாஸ்டர். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல மனதில் ஏதோ ஒரு வேதனையா இருக்கலாம், இல்ல மனிதர்களுடைய சூழ்ச்சி பிடி இருக்கலாம். யூ ஹேவ் டு பி சேவ்ட். இன்னைக்கு நான் சேவ் பண்ணப்படணும். ஐ ஹேவ் டு பி ரெஸ்கியூட். நான் என்ன செய்யணும்னா, தாவீதுக்கு அது தெரிஞ்சனால சங்கீதம் 31வது அதிகாரத்தில் தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்றார். நான் செத்தவனை போன ஆண்டவரே, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்குது, அது எல்லாம் சொல்லிட்டு அவர் முக்கியமான காரியத்தை சொல்றார். 16வது வசனம், சங்கீதம் 31:16, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். எந்த இடத்துல அவருடைய பிரகாசம் கடந்து வருதோ அந்த இடத்துல கிருபை கடந்து வரும். என்னை ரட்சிக்கணுமா, விடுதலையாக்கணுமா, என் கரத்தை ஆசீர்வதிக்கணுமா, ஃபைனான்ஸ் ஆசீர்வதிக்கணுமா, உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே, உங்க முகத்தை என் மேல பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே. அந்த கிருபை என் மேல கடந்து வரட்டும், அந்த சமாதானம் என் மேல கடந்து வரட்டும். Let your face shine on your servant, save me in your unfailing love. Or let your favor shine on your servant. Different versions, இங்கிலீஷில் பல வெர்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, என்ன ரெஸ்கியூ பண்ண, என்ன பாதுகாக்க. மிக குழப்பமான முடிவில் இந்த இடத்துல போயிட்டுருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன். ஒரு வேலையில் 2-3 வேலை வருது, எதை எடுக்க எதை விட. சில ஆப்ஷன்ஸ் எனக்கு வருது, எதை எடுக்க எதை விட. சேவ் மீ, சரியான முடிவு எடுக்கணும், தவறான முடிவு எடுக்கக்கூடாது. ரெஸ்கியூ மீ, சேவ் மீ, ரெஸ்கியூ மீ. ஜனங்க விரோதமாக பேசுகிறாங்க, முன்னால் ஒன்று பேசுகிறாங்க, பின்னால் ஒன்று பேசுகிறாங்க. இந்த சூழ்ச்சியினை காப்பாற்றுங்க ஆண்டவரை. என்ன வேணும்னா, உமது முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். எந்த இடத்துல நீங்கள் பாதுகாக்கப்படணுமோ, எந்த இடத்துல உங்கள் சமாதானம் பாதுகாக்கப்படணுமோ, எந்த இடத்துல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாக்கப்படணுமோ, எந்த இடத்துல உங்கள் உழைப்பு விரயமாகக்கூடாதோ, எந்த இடத்துல உங்கள் நேசம் விரயமாகக்கூடாதோ. இன்றைக்கி நம்ம விதைக்கிற உழைப்பு காரியில் சில இடத்துல பாருங்கள், நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். நம்ம நேசித்து, அன்பாக நேசித்து, சகோதரனாய் சகோதரியை, அன்பு பிள்ளைகளை நேசிக்கிறோம். அந்த நேசம் சில வேளையில் விரயமாயிருதுங்க. விரயமாகக்கூடாது. காசு விரயமாகிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. சில வேளை இந்த நேசம் விரயமாகும் போது அது தாங்க முடியாதுங்க. God has to save us. நம்ம எந்த இடத்துல நேசத்தை வைக்கணுமோ, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமோ, எந்த இடத்துல நான் உழைக்கணுமோ, என்ன காரியத்தை செய்யணுமோ நம்ம செய்யணும். God has to save me. எந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் சேவ் பண்ணப்படணும், ரெஸ்கியூ பண்ணப்படணும், ரட்சிக்கப்படணும் நினைக்கிறீங்க, சொல்லுங்க. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் ஆண்டவரே, உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். இன்னொரு காரியம், ஆலயத்தில் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் சேமம் இருக்கணுங்க, சேமம் இருக்கணும். We have to be a blessed vessel. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் சாலமோன் ஆலயத்தை கட்டி தேவனுக்கென்று காணிக்கைகளை படைத்து பெரிய ஜெபத்தை ஏறெடுத்து அந்த ஜெபத்தில் அக்னி கடந்து வந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் சாலமோனை தனியாய் சந்தித்து சாலமோனிடத்தில் சொல்றாரு பாருங்க. 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் 2 Chronicles chapter 7
12வது வசனத்தில், கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டு, நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகள் கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளலையை அனுப்பும்போது, சில வேளைகளில் ஆண்டவர் நான் வைத்த வழியில் அவங்க நடக்கலப்பா, நான் மழையை அடைச்சிட்டேன், அந்த இடத்துல அவங்களுக்கு நன்மை வராதபடி செஞ்சுட்டேன், ஏதோ இடத்துல தடையை உண்டாக்கிட்டேன், ஆண்டவர் தடையை உண்டாக்கிட்டார். ஏன்னா அவங்க வழியில் இல்லாமல் போகிற பொழுதுன்னு சொல்கிறார். இன்னைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வருதுங்க. நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம், தடைகள் வருது. அந்த தடைகள் வருகிற பொழுது ஏன் இந்த தடைகள் வருது? நிறைய நேரத்தில் அந்த தடையைத்தான் பார்க்குறோமே தவிர, அந்த தடைக்கு பின்னால் என்ன ஆவிக்குரிய காரியத்தில், என் வழிகள்லையோ இல்லை என் ஜெபத்திலையோ இல்லை தேவனுக்கு முன்பாக அந்த தேவனுடைய முகம் என் மேல் பிரசன்னமாக நான் எங்கே வேர் ஐ எம் அ ஹர்டல். ஆண்டவர் சொல்கிறார், சாலமோனுக்கு சொல்கிறார், அந்த தடைகள் வருகிற பொழுது அது என்ன சேமத்தை நான் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் வசனம் 14, 15 எல்லாரும் வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கும். எப்பொழுது ஒரு தடை வரும்போது நினச்சிக்குங்க, பிசாசு சில வேளையில் தடைகளை கொண்டு வரலாம். பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் தடைகளை கொண்டு வரலாம். சில வேளைகளில் நம்முடைய வழிகள், சில காரியங்களை நான் மேற்கொள்கிற சில வழிகளில் போகிற, அது ஆண்டுடைய பார்வையில் அந்த வழிகளில் ஆண்டு பிரியமாக இல்லை, எனக்கு தெரியாமலேயே ஏதோ சில அந்தரங்க பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. அதை ஆண்டவர் பார்க்குறார், அவருடைய பார்வையில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை தடைகள் வந்து நான் ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருந்தா என் நாமம் தரிக்கப்பட்ட தங்களை தாழ்த்தணும், முதலாவது தாழ்த்தணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏதோ இடத்துல யூ ஆர் கெட்டிங் ரிஜெக்டட் ஆர் யூ ஆர் ஃபேஸிங் அ ஹர்டல். ஏனோ இந்த காரியம் மாறவே மாட்டேங்குது. ஒரு விசை தேவ சமூகத்தில் இப்பொழுது நம்ம செய்தியை முடித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் சமூகத்தில் தாழ்த்துற ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை தாழ்த்துற ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் என்னை தாழ்த்தி உங்கள் முகத்தை தேடி, உங்கள் முகத்தை தேடி ஜெபிக்கிற ஆண்டவரே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவரே எனக்கு தெரியல, என் வழிகளில் நான் எது உங்களுக்கு பிரியமெல்லாம் இருக்கிற செய்ய தெரியல. சில வேளையில் நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் என்னுடைய வழிகளில் எது உங்களுக்கு பிரியம் இல்லையோ என்னோடு பேசுங்க, எனக்கு காண்பித்து கொடுங்க, என் வழிகளை நான் மாறணும் ஆண்டவரே, என் வழிகளை நான் மாறட்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சேமத்தை கர்த்தர் கொடுக்க போகிறது உறுதி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சேமம் கடந்து வரும். எந்த இடத்துல புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல தடுக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல உங்கள் வளர்ச்சி தடுக்கப்படுதோ அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி சேமத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் முகத்தை தேடும்படியாய் வந்திருக்கிறோம். சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னபடி அவர் முகத்தை தேடி ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த வசனத்தை நல்லா மனதில் வைத்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்கணும், இன்றைக்கு எந்த இடத்துல நான் போராட்டத்தை பார்க்கணும், எந்த இடத்துல குறைவை பார்க்கணும், எந்த இடத்துல நிராகரிக்கிறத பார்க்கணும், நீங்கள் சேமத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற பொழுது நிச்சயம் இன்னைக்கு நம்ம தேசத்துல கர்த்தர் சேமத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். வழிகளின் மேல் கவனம் தேவை. நம்முடைய வழிகள் ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிறபடி ஒரு ஆசீர்வாதம் தடைபடுகிறதுனா எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், சில வேளைகளை நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பது. கேயாசி போன வழி ஆண்டருக்கு பிரிய இல்லை. காசு சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கலாம். எலிசா கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டு போயிருக்கலாம். நாகமான் வந்து பணத்தை கொடுக்கிற பொழுது உன்னுடைய எஜமான் அதை வாங்கல. யூ ஆர் ஹியர் டு சர்வ் த மேன் ஆஃப் காட். உன்னுடைய எலிசா வாங்கல. அப்படி என்ன செய்திருக்கணும்? நீ எதுக்கு திருட்டுத்தனமா பின்புற வழியா ஓடி போய் உன்னுடைய எஜமானுடைய பேரை சொல்லி, அது தேவனுடைய பார்வையில் பிரியம் இல்லை. இல்லாவிட்டால் எலிசா கேட்கிற பொழுது உண்மையை சொல்லியிருக்கணும். உண்மையை சொல்லல. ஊழியக்காரனோடவே இருக்கிறான். கேயாசி அதாங்க, ஊழியக்காரனோடவே இருந்தாலோ, யூதாஸ் காரியோத்து இயேசுவோடவே 3 வருஷம் இருந்தாலோ, பண விஷயத்தில் ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுல அந்த வழிகள் பிரியம் இல்லாதனால he missed
his future. He missed his calling. தேவ சமூகத்தில் எந்த ஒரு நன்மை பெறணுமோ, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறணுமோ, அந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி அவர்கள் கடந்து போனாங்க. வழி ரொம்ப முக்கியம். எலிசா கேட்கிறார், நீ அந்த இடத்துல இறங்குற பொழுது என் மனம் உன்னோடு சொல்லவில்லையா? அவன் இல்லைன்னு சொல்றான். குஷ்ரோகம் அவன் மேலே வந்துடுது. இன்னைக்கு நம்ம வழிகள் ரொம்ப முக்கியம். நம்ம பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நம்ம சம்பாதிக்கணும், சேர்க்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போகணும்னு நினச்சா சேமத்தை இழந்து விடுவோம். அந்த முகத்தின் பிரகாசம் நிற்கும். இன்னைக்கு வழிகள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். எரேமியா 16:17 சொல்லுகிறது, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் தேவ பிள்ளைகள் எவ்வளவு நன்மை வருக, ஒருவேளை நம்ம செய்கிற ஒரு செயல்னால, நம்ம மேற்கொள்கிற ஒரு வழியினால, நான் செய்ய போகிற இந்த காரியத்தினால எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அந்த லாஸை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு அக்கிரமம் பண்ணும்படியா, ஒருத்தருடைய நன்மையை நம்ம சுதந்திரிக்கும்படியா, அவங்க பேரை நம்ம வாங்கி கொள்ளும்படியா, இல்லாவிட்டால் குறுக்கு வழியில் அவங்கள அழுத்தி நான் வரணும், அது தேவனுடைய பார்வையில் அக்கிரமமாக இருக்குங்க. அந்த அப்படிப்பட்ட அக்கிரமம் இருக்குமானால் தேவனுடைய முகம் நம்ம மேல் பிரகாசிக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகளின் முகத்துக்கு முன்பாக மறைக்கிறதில்லை, மறைந்திருக்கிறதில்லை. எதுவும் எனக்கு மறைவில்லை. இன்னைக்கு நம்ம வழிகள் எல்லா நேரத்திலையும் ஆண்டருக்கு முன்பாக தேவனுடைய பார்வையில் அந்த தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவரே உங்கள் முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, உங்கள் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த வெளிச்சம் அப்படியே நம்ம மேலே வரணுங்க. அப்போ அந்த கிருபை பிதாவானவர் ஏசப்பா மேலே என்ன மகிமை வச்சுருந்தாரோ அந்த மகிமை நம்மளை நிரப்பும். ஒரு நாளும் எந்த இடத்துல நம்ம சில காரியத்தை செய்து நம்ம நஷ்டம் அடைஞ்சிட்டோமா, பரவாயில்ல. நீங்கள் நன்மையை விதைச்சிங்க, தீமை வந்துருச்சா, பரவாயில்ல. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்கிற வழிகளில், நம்ம செய்கிற காரியங்களில் தயவு செய்து அக்கிரமம் இருக்கவே கூடாது, அக்கிரமம் இருக்கவே கூடாது. அது முதலாவது நம்ம குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் எந்த ஒரு சின்ன காரியத்திலையோ அக்கிரமம் இருக்கக்கூடாது. நான் கர்த்தர் ஒரு சின்ன இடத்துல வேலை நம்மளை வச்சிருக்காரா, அந்த வேலையில் அக்கிரம் செய்யவே கூடாது. ஆண்டவர் எல்லார்த்தையும் பார்ப்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சாட்சி சொன்னபடி சில வேளைகளை ஆண்டு உயர்த்தி சில காரியங்களை செய்கிற பொழுது கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் புரியாத ஆளா, பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீங்க, ஊரில் எல்லாரும் செய்யாதையா செய்கிறீங்க, எல்லாரும் செய்கிறாங்க, நம்ம செய்கிறோம். இல்லை, we have been called, we have been separated. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிரசன்னம் என் மேலே வரணும். நிறைய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்முடைய சர்க்கிள் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லும், எல்லாரும் இப்படி தானே செய்கிறாங்க, நீங்கள் செஞ்சால் என்ன அப்படிம்பாங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய பார்வையில் அந்த முகத்தின் பிரசன்னம் என் மேலே எப்போ இருக்கணும், அப்போ தான் அந்த கிருபை என்னை தாங்கும். வழிகளை ரொம்ப கவனமாக இருங்க. அந்தரங்கத்தின் நிலைமையை நம்ம நன்கு அறிந்து, அந்தரங்கத்தின் நிலைமை எப்படி இருக்குது, ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். He sees our internal, நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 90:8, இந்த சங்கீதம் 90வது பகுதியில் மோசே மிக வருத்தப்பட்டு, எங்கள் காலங்கள் போயிடுச்சு ஆண்டவரே, we wasted our time, எங்கள் காலங்கள் நீங்கள் திரும்ப கொடுக்கணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லுகிற அந்த சங்கீதத்தின் பகுதியில் 8வது வசனம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நீங்கள் நிறுத்தினீங்க ஆண்டவரே. அந்தரங்க பாவங்கள், சிலை வழிபாடு, விக்கிர வழிபாடு. அந்த ஜனங்கள் யெகோவாவை சேவிக்கணும்னு சொன்னாங்க. என்றைக்கு யெகோவாவை சேவிக்கும்படியாய், தேவனை சேவிக்கும்படியாய் வேத வார்த்தையின்படியே நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, எந்த வகையிலையும் விக்கிர வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் இருக்கக்கூடாது. சில வேளைகள் நம்ம வித்தியாசமான பல விதமான மார்க்கத்திலிருந்து வருகிறோம். போன வாரம் நம்ம மத்தியிலிருந்து பாஸ்டர் லிப் அவர்கள் சொன்னாங்க பாருங்க, ஆண்டவரை அறியாத இடத்துல வந்து என் நம்பிக்கை வேறு விதமாக இருந்தது, ஆனால் ஆண்டுக்குள்ளே வளருகிற பொழுது அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நாமும் பல தரப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வருகிறோம். எந்த ஒரு அந்தரங்க பாவம் நமக்குள் இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் அதை பார்ப்பார் என்றால் அந்த பிரகாசம் நம்ம மேலே வருவது தடைபடும். ஆக இன்றைக்கு என் அந்தரங்கத்தின் நிலைமை தேவ சமூகத்தில் நல்லா இருக்கா? என் இருதயத்தை அந்த ஒளி அலசி பார்க்குது. என் இருதயத்தில், என் நினைவில், எல்லா காரியங்களையும் அந்த ஒளியை அலசி பார்க்குது.
என் அந்தரங்கத்தில் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பார்க்குறார். அந்தரங்கத்தில் பார்க்குற தெய்வன் வெளியரங்கமாய் பதில் தருவார். என் அந்தரங்கத்து நிலைமை சுத்தமாக இருக்கணும். தேவ சமூகத்தில் நம்முடைய சிந்தனை, செயல்கள், நம்முடைய யோசனைகள் வெளியில் சிரித்து பேசி இருதயத்திற்குள்ள எரிச்சல், இருதயத்திற்குள்ள காரியம், அந்தரங்கத்து நிலைமை ஆண்டவர் பார்க்குறாருங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். தயவு செய்து அந்தரங்கத்தில் எந்த விதமான பாவ காரியங்கள், எரிச்சல்கள் காரியங்கள் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சில காரியங்கள் நம்ம தாங்க முடியறதெல்லாம், சில பேர் நம்மளை டு த கோர் உடைக்கிறாங்க, டு த கோர் எரிச்சல் வரும்படி செய்கிறாங்க. அது எல்லாம் என்ன செய்யணும்? எப்படியாவது கஷ்டப்பட்டு தேவ சமூகத்தில் கொடுத்துரும், தேவ சமூகத்தில் கொடுத்துருங்க. சில பேருடைய இருதயத்தில் அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் பழி வாங்கியே தீருவேன். அது நம்ம இருதயத்தில் இருக்கிற பொழுது நம்மளை தான் பாதிக்கும். சங்கீதம் 90:8 சொல்லுகிறது, உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். உமது முகத்தின் வெளிச்சத்தில். சவுல் என்ன தெரியுங்களா செஞ்சார்? மிகுந்த பெரிய அநீதியை செய்தார். அதை உங்களுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறேன். அதை ஆண்டவருடைய கண்கள் மறையவே இல்லை. ஆண்டவர் அதை பார்த்தார். வேகமாக உங்களுக்கு அதை சொல்லி கடந்து போவோம். சங்கீதம் 34 அதிகாரம் வசனம் 15-16. நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தேவன், நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தேவன். இதில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. 15வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. God's eyes is focused. என் மேல ஆண்டவர் நோக்கமாக இருக்கணும், என் மேலே ஆண்டு பார்வையாக இருக்கணும். இப்போ சில வேளைகளில் நம்முடைய மேல் அதிகாரிகள், டைரக்டர்ஸ் யாராவது நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை நம்மளை விசாரிக்கிறாங்க, உடனே நமக்கு ஒரு சந்தோஷம். ஓ, அவருக்கு என் பேர் தெரியுது, அவருக்கு என் பேர் தெரியுது, என்னை பார்த்தா பேசுகிறாங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டு நம்ம மேலே நோக்கமாக இருக்கணுங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. அப்படின்னா நம்முடைய வழிகளில் அநீதி இருக்கக்கூடாது, நியாயத்திற்கு எதிரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. இந்த காரியத்தில் இது செய்தால் நியாயம், ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாதா, ஏன் அவங்க பண்ணாங்க நான் பண்ணக்கூடாதா, ஏதாவது இடத்துல நியாயத்திற்கு விரோதமாய், நியாயத்துக்கு மாறுபாடாக செஞ்சால் நான் கர்த்தருடைய கண்களில் ஆண்டவர் என் மேலே நோக்கமாக இருக்க மாட்டார், என் மேலே அன்பாக இருக்க மாட்டார், என் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். சவுல் மிகுந்த அநீதியை செய்தார். தாவீது சவுலை விட்டு போறாப்புல. சரி, தாவீது வளர்வது, தாவீதுனுடைய வளர்ச்சி பிடிக்கல, தாவீது போனால் விட்டுருக்கணும்ல. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அவரை பின்தொடர்ந்து அவருக்கு சகாயம் செய்கிற ஒவ்வொருவரையும் கொல்லணும், ஒவ்வொருவரையும் அழிக்கணும் அப்படி என்று சொல்லி கடந்து போகிறார். அதில் சவுல் செஞ்ச ஒரு மோசமான காரியம் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 22வது அதிகாரம். அந்த இடத்துல அகிமேலேக் என்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறான். தாவீது அவனை போய் சந்தித்து அவனிடத்தில் சில அப்பத்தை வாங்கி, அதற்கு பிறகு கோலியாத்தினுடைய அந்த வாளை வாங்கி அந்த இடத்துல கடந்து போகிறான். அவன் ஒன்றும் தாவீதோடு ஒத்தாசையாக இல்லை. ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 16வது வசனம், அகிமேலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாகவேன். இது அநீதி. உனக்கு தாவீதை பிடிக்கல, உன்னை விட்டு விலகி போயிட்டா நீ பேசாமல் இருக்கணும். அந்த ஆசாரியனை தொடர பக்கத்தில் இருக்கிற ஆளுகிட்ட நல்லா கவனிங்க. பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய போர் சேவர்கிட்ட சவுல் சொல்லுகிறார், போய் அந்த ஆசாரியர்களை கொல்லுங்க அப்படிங்கிறாங்க. 17வது வசனத்தின் கடைசி பகுதி, ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆசாரியரை தொடக்கூடாது, தேவன் என் மேலே நோக்கமாக இருக்க மாட்டார், தேவனுடைய முகம் என் மேலே நோக்கமாக இருக்காது, அதை தொடக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ அங்கிருந்த இன்னொரு மனிதன் தேவேக் என்பவனை ஆண்டு சொல்லார், நீ போய் அவன் மேலே விழுனா 80க்கும் மேற்பட்ட ஆசாரிகளை அவன் கொன்று குவிக்கிறான். இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் மிக மிக கோரமாயிருச்சு. எப்படி தெரியுங்களா? அந்த 16வது வசனம், தீமை செயல்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நான் அநீதி செஞ்சா ஆண்டுடைய முகம் எனக்கு விரோதமாக இருக்கும். அந்த வசனத்தின்படி சவுலுக்கு நடந்ததுங்க. சங்கீதம் 34:16, தீமை செயல்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று. சவுலுடைய பேரை பூமியில், சவுலுடைய மக்கள் ஒரு சிலர் 7 பேர் வேறொரு தேசத்தில் இருந்தாங்க.
ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை வருவித்து தாவீதுக்கு அதை வெளிக்கொணர்ந்து 3 நாள் பஞ்சம் இருந்து அவன் போய் ஜெபித்து அதற்கு பிறகு ஒரு கீலியாத்தின் குடியினர் வந்து தாவீது இடத்துல சொல்லி அவர்களை எல்லாம் மலையிலிருந்து கீழே தள்ளி அவன் பேர் அற்று போகும்படியே பண்ணினார். வேத வசனம் ஒவ்வொன்று உண்மை. இன்னைக்கு என்னாகமம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் உங்கள் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபியா இருக்க கடவாண்டவன்னு சொல்கிறாங்களே, அதே போல் சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, என் வழியில் அநீதி இருக்கவே கூடாது, அக்கிரம் இருக்கவே கூடாது, துணிகரமாய் நான் ஒரு காரியத்தையும் பண்ண. சவுல் அதை பண்ணினனால தான் அவன் பேர் இல்லாதபடி கர்த்தருடைய முகம் விரோதமாக இருந்தது. கர்த்தருடைய முகம் அவனுக்கு விரோதமாக போனது. அதனால் அப்படி கடந்து போனான். கடைசியாக ஒரு பகுதியை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 80வது அதிகாரத்தில் ஆசாப் என்கிற அந்த மனிதர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தை நீங்கள் ரட்சித்து எங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க, எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேலி பொருளாயிட்டோம், எல்லாரும் எங்களை பார்த்து ஏளனமாக செய்கிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க. இந்த சங்கீதம் 80வது அதிகாரத்தில் 3 இடத்துல பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 80 வசனம் 3, 7, 19 3 வசனமே இந்த ஒரே ஒரு காரியத்தான் சொல்லுகிறது. வாசிங்க. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இந்த சங்கீதம் 80 வாசித்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைப்பட்டிருந்தோம், நீங்கள் தான் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் எங்களை நிலைநிறுத்தினீங்க, நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதித்தீங்க, இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோமே ஆண்டவரே. 3 இடத்துல அவர் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எங்களை திருப்பி கொண்டு வாங்க, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ரிஸ்டோரஸ், எங்களை திரும்ப கட்டுங்க ஆண்டவரே. இந்த வேலை இடத்துல திரும்ப கட்டுங்க, இந்த குடும்பத்தை திரும்ப கட்டுங்க. ஏனோ இந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்ட. இன்னைக்கு எந்த இடத்துல ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்களோ, இல்லை எந்த இடத்துல நன்மை இழந்து இருக்கிறீங்களோ, இல்லை எந்த இடத்துல இந்த காரியம் திரும்ப கட்ட, can I be restored? We have to be restored. சில வேளைகளில் நம்முடைய காரியங்கள் ரிஸ்டோர் பண்ணப்படணும். Restore us, Lord God Almighty, make your face shine on us that we may be saved. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க ரிஸ்டோர் பண்ணப்படணும், திரும்ப கட்டப்படணும். ஏனோ மாறுதலாயிருச்சு. For some reasons the changes have come. எனக்கு தெரியல பாஸ்டர், ஏனோ மாறுதலாயிருச்சு, ஏனோ காரியங்கள் மாறி போச்சு. But I want to be restored. நான் திரும்ப கட்டப்படணும், என்னுடைய ஆசீர்வாதம் கட்டப்படணும். என் சரீரத்தில் ஏனோ பலவீனம் வந்துருச்சு. I want to be restored. உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. எந்த இடத்துல ஒருவேளை ரிலேஷன்ஷிப் மத்தியில், குடும்பத்தின் பிள்ளைகள் மத்தியில், குடும்பத்தின் உறவுகள் மத்தியில் we want to restore the relationship, உங்கள் முகத்தை மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. நான் ஜெபித்து அந்த இடத்துக்கு போகும்போது குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கைக்குள்ள, குடும்பத்தின் மத்தியில், சில குடும்பத்தில் ஏதோ காரணத்தினால பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இடைவெளி வந்து விடுகிறது, சகோதரருக்குள்ள இடைவெளி வந்து விடுகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இடைவெளி வந்து விடுகிறது. எவ்வளவோ காரியத்தை முயற்சி செய்து ஒரு காரியத்தை கட்டுகிறோம். இது எந்த ஒரு காரியத்தை, ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு தொழிலாகட்டும், வேலையாகட்டும், கோர்ஸ் ஆகட்டும், அதை கட்டி எழுப்பி கொண்டு வர்றது டைம் ஆகுங்க, ஒட்டைக்கிறது நொட்டி பொழுதுதாயிரும். இன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் கழிச்சு மோசையை அனுப்பி திரும்ப கொண்டு வந்தீங்களே. அந்த வசனத்தில் ஒரு இடத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கிற. சங்கீதம் 80வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அது நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் செடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவ விடுகிறது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? நல்லா இருந்தது ஆண்டவரே. இட் வாஸ் சோ க்ளோரியஸ், இட் வாஸ் சோ நைஸ். நல்லா இருந்தது. நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படி வாசிக்கணும். அது நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்குள்ள மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாக தன் கிளைகளை நதிமட்டாக பரவிட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக போற வர எல்லாம் கேலி பேசுகிறாங்களே ஆண்டவரே. போகிற வரவங்கெல்லாம் கேலி பேசுகிறாங்களாண்டவரே. எரேமியாவில் சரி, எரேமியாவில் ஒரு பகுதி நீங்கள் பார்க்கலாம். அதில் ஆண்டவர் சொல்லுவார், இப்படி இருந்த பட்டணம் இப்படி அழிஞ்சு போச்சே,
இவங்க ஆண்டருக்கு உண்மையா இல்லை, ஆண்டருக்கு அக்கிரமம் பண்ணினாங்க, அழிஞ்சு போச்சுன்னு உங்களை பழமொழி ஆக்குவம்பர். அதே ஒரு சில வருஷம் கழித்து ஆண்டு மனது இறங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவார், அந்த இடத்தை நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும்பார். எல்லாம் ஒரு கருத்தில் இருக்குதுங்க. இன்னைக்கு எதுவுமே மாறி போச்சு, எல்லாம் கைவிட்டு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையாக இருக்கலாம், ஏதோ இடத்துல ஷேமம், என் தேசத்தில் என் குடும்பத்தில் இந்த ஷேமம் கம்மியாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் திரும்ப கட்டப்படுவீங்க. திங்ஸ் வில் பி ரிஸ்டோர்ட். எது எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார். இந்த வசனத்தின்படி restore us Lord God Almighty, make your face shine on us that we may be saved. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் தன்னுடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுகிற பொழுது என் மேல் ஆண்டவர் கிருபையாக இருப்பார், ஷேமத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், திரும்ப கட்டுவார், கிருபையினால் ரட்சிப்பார். இன்னைக்கு எந்த இடத்துல எனக்கு கிருபை வேணும், எனக்கு சமாதானம் வேணும், நான் திரும்ப கட்டப்படணும், கிருபையினால் ரட்சிக்கப்படணும், God has to save me, என் தேசத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் வேலையில், என் சரீரத்தில் கர்த்தர் ஷேமத்தை கொடுக்கணும், ஷேமத்தை கொடுக்கணும். அதற்கு என்ன செய்யணும்னா உங்கள் முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. shall we all rise up? நம்ம அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் வழிகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, என் வழிகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஒருவேளை எனக்கு தெரியாதபடி யாருடைய இருதயத்தையாவது நான் உடைச்சிருந்தேன்னா ஆண்டவரே, என் செயல்கள் மற்றவங்க பார்வைக்கு ஒரு வேளை அது அக்கிரமமாக தெரிஞ்சிருந்ததுன்னா, என்னை அறியாமல் நான் அப்படி காரியம் செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க டேடி, என்னை மன்னிச்சிருங்க டேடி. நான் எடுத்த முடிவுகள், நான் எடுத்த காரியங்கள் நல்லா தான் நினைச்சு செய்தேன், இது நல்லதுக்கு தான் நினைச்சு எடுத்தேன், ஆனா காரியங்கள் வேறு விதமா போயிருந்ததுன்னா ஒரு விஷயம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஷேமம் உங்க மேல வரணும். உங்க தேசத்தின் மேல, குடும்பத்தின் மேல, உங்க ஆளுகையின் மேல, உங்க ஆளுகையின் கீழே இருக்கிற தொழில, வேலையில, குடும்பத்தில் எல்லா இடத்துல ஷேமத்தை கர்த்தர் கட்டளையிடணும். சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னபடி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. எங்களுக்கு ஷேமத்தை கொடுங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் சுகத்தில் ஷேமம் கடந்து வரட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வழிகளில் ஷேமம் கடந்து வரட்டும், எங்கள் அப்பத்திலையும் தண்ணீர்லையும் ஷேமம் கடந்து வரட்டும், தேசத்தில் ஷேமத்தை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எந்த குடும்பத்திலே குறைகள் இருக்கக்கூடாது, பற்றாக்குறைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறமா இருக்குன்னு சொன்னீங்களே அப்பா. சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் தாழ்த்தி எந்த இடத்துல நீங்க ரிஸ்டோர் பண்ணப்படணுமோ, எந்த இடத்துல தேவன் திரும்ப கட்டணுமோ, எந்த இடத்துல தேவனுடைய கிருபை கடந்து வரணுமோ, எந்த இடத்துல தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கணுமோ, கர்த்தருடைய சமாதானம் கடந்து வரும். கர்த்தர் திரும்ப உங்களை கட்டுவார். கர்த்தர் தங்களுடைய முகத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணுவார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவ ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி எப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணுமோ தனித்தனியா நீங்கள் ஆவியானவர் ஆண்டவரே. பிள்ளைகள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற என் அந்தரங்க வாழ்க்கை, என் அந்தரங்க நிலைமைகள் உனக்கு தெரியும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எந்த இடத்துல நான் அந்த ரங்கத்துல இன்னும் உங்களுக்கு பிரியமா இருக்கணுமோ, எந்த இடத்துல இன்னும் உங்க ரத்தத்தால் கழுவப்படணுமோ என்ன கழுவுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களை மேற்கொள்ளுகிற சில பலவீனங்கள் இருக்கலாம், அந்த ரங்கத்துல சில பலவீனங்கள், அந்த ரங்க பாவங்கள் இருக்கலாம். அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாவத்தை மன்னித்து பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. சில வேளைகளில் பலவீனங்கள் மத்தியில், பாவத்தின் மத்தியில் தான் சபைக்குள்ள கடந்து வருகிறோம். இந்த இடம் தாங்க பாவத்துக்கு நிவோச்சனம் தேடுகிற இடம். இந்த இடம் தான் பாவத்தை தம்முடைய ரத்தத்தினால் கழுவுகிற இடம். நீங்க எந்த பாவத்துல, எந்த அசுத்த வாழ்க்கையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில, தெரிந்தோ தெரியாமலோ இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஏதோ இடத்துல கடந்து போலாம். இயேசு உங்களை ரட்சித்து உங்களை சேவ் பண்ணும்படியா, உங்களை ரெஸ்கியூ பண்ணும்படியா, உங்களை பாதுகாக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் அவருடைய முகத்தை உங்க மேல பிரசன்னமாக்கி, அவர் முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி கிருபையும் சமாதானத்தை கொடுக்கும்படியா தேவ ஆவியானவர் விரும்புகிறார். அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க, உமது முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க. Make your face shine on us master. உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. அதற்கு என்ன தடையா இருந்தாலும் அந்த தடை விலகட்டும் ஆண்டவரே. என் வழிகளை நேர்த்தி
நேர்த்திப்படுத்துங்க, என் வழிகளை நேர்த்திப்படுத்துங்க. எனக்கு தெரியல, ஏன் இந்த தடைன்னு தெரியல. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற. நான் அல்ல கர்த்தாவே, நான் அல்ல கர்த்தாவே, நீரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய், நீரே எங்களை வழி நடத்தும்படியா தேவ சமூகத்துல தாழ்த்தி உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற. உங்க முகத்தின் பிரகாசம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, தமது முகத்தை பிரகாசிக்க கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய், ஆவியானுடைய ஒத்தாசை எங்களோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மைய உயர்வை தயவு கொடுங்க. எந்தெந்த இடத்துல கிருபைய சமாதானத்தை ரெகக்னிஷனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஆண்டவரே அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்களோ உங்க கிருபை இவர்களை கை கொடுக்கட்டும். உங்க முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்க முகத்தை இவர்கள் மேல் பிரசன்னமாக்குங்க ஆண்டவரே. தெய்வீக பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற. கிருபை தாங்கட்டும், தயவு வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.